இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனையில் தீர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீண்ட நாள் இது எப்போ நடக்கும், இது எப்போ சரியாகும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள், என் அத்துணை ஜாதகங்களும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு திருமணம் எப்ப நடக்கும் என்று சொல்ல முடியவில்லை என்றால் அந்த ஜோதிடர் எதற்கு உங்களுக்கு? என அவ்வளவு வேதனையை சொல்றாங்க. நல்ல கவனிங்க. ஜோதிடம் என்பது இறைவனால் பிரம்ம வேதத்தால் மனித வாழ்க்கையில் பிறப்புகள் இறப்பு வரை அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். இது சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். நான் தவறாக இருக்கக்கூடாது. என்னை நம்பி நீங்க வரக்கூடிய உங்களுக்கு என்ன காரியத்துக்கு வரீங்களோ இது நடக்கும் என்றால் நடக்கும், இந்த வருடம் இந்த மாதம் நடக்கும் என்றால் நடக்கும் என்ற உறுதியான உத்தரவாதம். என இறைவன் படைத்த அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்து சொன்னால் ஒருபோதும் தப்புவதில்லை. இப்பிரம்ம வேதத்தான் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மனித படைப்பின் அத்தனை ரகசியம் அடங்கியிருக்கிறது. இப்ப என்ன வேற, ஐயா பொம்பளை பிள்ளைக்கு மூணு வருஷத்துக்கு மேல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 வருஷமா மாப்பிள்ளை பார்க்குறான். ஒவ்வொரு ஜோசியராக பக்கம் முடிஞ்சிருந்தாங்க, அப்போ முடிஞ்சிருந்தாங்க, வியாழக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பையனுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவனும் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் அரசாங்க வேலைக்கு எத்தனையோ முயற்சி பண்ணுறான், அவனுக்கு வேலை கிடைக்கல. இப்போ பிள்ளைக்கு காலத்தில் கல்யாணம் முடிக்கலான்னு பார்த்தா இப்போ முடிஞ்சது அப்போ முடிஞ்சது வியாழனுக்கு வந்துருச்சுன்றாங்க, நான் முடிய மாட்டேங்குது. அப்போ சமீபத்தில் இந்த வருஷம் போய் பார்க்கும்போது ஆவணியில் எப்படி முடிஞ்சிடும், அப்போ ஆவணியில் முடியலைங்க. திரும்ப இன்னொரு ஜோசியரை பார்ப்போம். ஆவணியில் முடியணும் ஜோசியரை பார்த்துட்டு முடியலன்னு இன்னொரு ஜோசியரை பார்ப்போம். இது அவரு செல்வம் சொல்லிட்டு நல்லா சொல்ற, அவர் போய் பார்ப்போம். அவருக்கு எப்படி கார்த்திகை எப்படி முடிஞ்சிடும், கார்த்திகையிலும் முடியுங்க. அப்ப தை மாசி பங்குனி சித்திரை ஆகிப்போச்சு. இப்ப என்ன சொல்ற, அப்ப குரு பயிற்சி ஆகிப்போச்சு, வைகாசின்னு எப்படி முடிஞ்சிடும்ன்றாங்க. நாங்கள் இப்படி ஜாதகத்தை தூக்கி பார்க்க அதை இடம் கிடையாது. ரொம்ப வேதனைப்பட்டு தான் உங்களை வந்திருக்கு. இந்த வைகாசியாவது எங்களுக்கு பிள்ளை கல்யாணம் முடியுமா, என் பையனுக்கு வேலை கிடைக்குமா? அப்புறம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி புத்திர பாக்கியம் இல்லை. ஒரு 7 வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணமாகி. முதல்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கும் போது அந்த பொருத்தங்களை சரியாக பார்க்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அது பொருத்தம் தான் ரொம்ப புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி பரவாயில்ல, அதாவது ஆரம்பத்திலே எதையும் சரி பண்ணணும். சரி பரவாயில்ல, நான் சொல்ற நல்ல கவனிங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, எந்த காரியத்துக்காக எந்த பிரச்சனை ஜாதகத்தை எடுத்து அப்படி இங்க வந்தாச்சுன்னா இந்த பிரச்சனைகள் இந்த காலத்தில் சரியாக முடியும். இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சி பயன் தராத விஷயத்தை சொல்லக்கூடாது. அது உங்கள் பொதுமக்கள், உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். எந்த பிரச்சனைக்காக இந்த ஜாதகத்தை ஏற்ற காமிக்கிறீங்களோ, என்ன பார்த்து நடக்கல சரியாகல அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தவறான வழியில தவறான ஜாதகத்தை வைத்துக்கொண்டு தவறான வழியில் போய்கொண்டிருக்கும் பொழுது என்னை சந்திக்கும் பொழுது அதை திருத்தி உங்களுக்கு சரியாக நடக்கக்கூடியதை நடத்தி கொடுக்கும் பொழுது
அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. ஐயா உங்களை பார்த்தா நல்லபடியாக நடந்துச்சுன்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு விலை கொடுத்துட்டு இருக்கேன். ஆக கண்டிப்பாக நடக்காத காரியமெல்லாம் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கீழே நம்பரை முன்பதிவு பண்ணிக்கங்க. என்ன நடக்கலன்னு பார்த்துருவோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக வேதனைங்க இத்தனை வருஷம் நீங்க அலையிறீங்க, இது இந்த காலத்தில், அதாவது சும்மா உங்களை அலைய விடக்கூடாது. நடக்கும் நடக்கும் என்பதை சரியாக கணித்து சொல்ல வேண்டும். நடக்கலையா, என்ன காரணத்து நடக்கல, சரியான நிவர்த்தி என்ன, அதை உங்களுக்கு ஒரு தெளிவா வளர்க்கணும். என்ன செஞ்சா நடக்கும்? இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் உலக மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று உறுதியான உத்தரவாதம். புரிஞ்சுட்டீங்களா? இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். ஆங்கில மாதத்தில் வரிசையாக ஜனவரி முதல் ஜூன் வரை வரக்கூடிய ஒரு 6வது மாதம். அந்த 6வது மாதத்துக்குரிய கிரகம் தான் சுக்கிரன். அப்ப அந்த 6வது மாதத்துக்குரிய சுக்கிரனே வலிமை வருகின்ற ரிஷபத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு சிறப்பு யோகமான பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு விருச்சக ராசிக்கு ஜூன் மாதம் பலன்களை பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அற்புதமான ஜூன் மாத பலன்களை விருச்சக ராசிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உண்மையில உங்களுக்கு நல்லது நடக்குமா, என்னென்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு நிவர்த்தி அடை, என்னென்ன நல்லது நடக்கும் என்ற ஒரு சிறந்த விளக்கத்தை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு ஜூன் மாத பலன்களை மீண்டும் தொடர்வோம். அதாவது 1/6/2024 முதல் 30/6/2024 வரை 30 நாட்கள் இருக்கக்கூடிய ஜூன் மாத பலன்கள். இதுல 3 முக்கிய கிரகங்கள் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த யோகமான மாதமாக அமைகிறது. இப்படி இந்த மாதம் ஒரு 3 கிரகங்கள் ஆட்சி பெறுவது எந்த மாதத்திலும் வராது. இப்ப இந்த ஜூன் மாதத்தில் அப்போது சிறப்பான யோகத்தில் வருது. முதலில் விருச்சிக ராசிக்கு அதிபதியே செவ்வாயே மேசத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த காலம். முதலில் அதாவது 3 கிரகத்தை முதல் கிரகம் ஆட்சி பெறுகின்ற கிரகத்தை விருச்சிக ராசிக்கு பார்க்க போறோம். அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியே விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடமான மேசராத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற காலம். ஆட்சின மாதம் ஜூன் மாதம் முழுவதுமே செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற சிறப்பு சக்தி கொண்ட அற்புதமான ஒரு மாதம் தான் ஜூன் மாதம். சிறப்பு. செவ்வாய் ஆட்சி பெறும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல செவ்வாய் அதிகாரத்துவம் வாய்ந்த விருச்சிக ராசிக்கு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை, அரசு உத்தியோகத்தையும், ஒரு தனியார் எந்த உத்தியோகமாக இருந்தாலும் ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு நிர்வாகம் தலைமை வைக்கக்கூடிய நிர்வாக பதவி தரக்கூடிய ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவர் தான் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அற்புதமான கிரகம், ஆட்சி பெற்ற காலங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாசல், செவ்வாய் என்றால் வீடு வாசல், இடம், வீடு வாசல், சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது. இந்த பிரச்சனை எல்லாம் விலகி சொத்துக்களை சேரக்கூடிய நிலையில் உருவாகக்கூடியதான் இந்த விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். ஒருவேளை பலருக்கு கோர்ட்டு கேஸுகளில் பூர்வீக சொத்துக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தால் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகளாம் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலங்களாக இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஒரு சிறப்பு சக்தி கொண்ட செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற காலமாக அமைகிறது. அதே நேரம் 6ஆம் இடம் வந்தால் தொழில் வெற்றிகள் என்று சொல்லக்கூடியது. சொந்த தொழில் பார்க்கக்கூடியவர்கள், நிறைய தொழிலாளர்களை வைத்து சொந்த தொழில் பார்க்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும். உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றத்தனும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமாக இருக்கும். அரசாங்கத்தின் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வுக்கு, இடமாற்றத்தனும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலங்களாக இருக்கும். 6ஆம் இடம் பல தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அருமையான இடம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய அருமையான இடம், எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான, வியாபாரத்தில் எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய அருமையான இடம், வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய இடம், பல வெற்றிகளை உருவாக்கக்கூடியது அந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. பல போட்டிகளில் ஈடுபடலாம். யாரும் விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு போட்டியிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா?
அதே நேரத்தில் தொழில் போட்டியில் எது, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக வந்து எனக்கு இந்த இது கிடைக்கல, இந்த இந்த ஒரு சொந்த தொழிலில் வந்து ஏதாவது ஒரு டெண்டரு எடுக்கிறது, ஒரு தொழில் முக்கியத்துவமான தொழில் எடுக்கிறது, ஒரு சிறந்த ஒரு தொழிலை உருவாக்கி அந்த தொழிலை வெற்றி பெறுவது, இது பூரா வந்து இந்த காலத்தில் சிறப்பு பெறக்கூடிய நிலை ஏற்படும். ஆக செவ்வாய் என்பது பூமி, இடம், வாசல், தோப்பு, துறவுகள், விவசாய நிலங்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. அதெல்லாம் வந்து மிக சிறந்த ஒரு முன்னேற்றமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக தோப்புகள், எஸ்டேட்டுகள், அதே நேரத்தில் விவசாயம் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும், பூமி சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அது நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக உறுதியாக ஏற்படும். சரிங்களா? அடுத்து 2வது கிரகத்தை பார்ப்போம். 2வது கிரகம் ஆட்சி பெறுகின்ற, அதாவது சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற காலம். அதாவது விருச்சிக ராசி 7ஆம் இடமான சுக்கிரன் ஆட்சி பெறும்போது நடக்காத திருமணம் நடக்கும், கிடைக்காத புத்திர பாக்கியம் கிடைக்கும், வெளிநாட்டு யோகங்கள், கணவன் என்றால் மனைவிக்கு வெளிநாட்டு யோகம், மனைவி என்றால் கணவனுக்கு வெளிநாட்டு யோகம், அதாவது வெளிநாட்டு யோகங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நிலையில் ஏற்படும். அதே நேரத்தில் திருமணம் நிச்சயமாக நடக்காத திருமணம்லாம் நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய, நிச்சயம் பண்ணக்கூடிய அருமையான காலங்களாக ஏற்படும். திருமணம் நிச்சயமும் நிறைய திருமணங்கள் வந்து நிச்சயம் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். அதே நேரத்தில் நடக்காத திருமணம்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலங்களாக ஏற்படும். 2வது சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற காலம். 3வது பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி பெறுகிற, வரிசை 3 கிரகங்கள் ஆட்சி. அடுத்த இடத்துல விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடம், அடுத்து 7ஆம் இடம், அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் சாதாரண அடைக்காது. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலிமைந்தால் நம்ம முதலீட்டுக்கு மேல் அதிகமாக லாபம் பெறக்கூடிய வியாபாரத்துக்குரியவன் புதன். வியாபாரத்துக்குரியவன் புதன். அதே நேரத்தில் லாபாதிபதி போய் 8ஆம் இடத்துல உட்கார்றாரு. உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு லாபாதிபதி 8ஆம் இடத்துல உட்கார்றாரு. அதாவது செய்கிற தொழிலுக்கு நம்ம ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சாலும் அதிகமாக வருமானம் பெறக்கூடிய ஒரு அருமையான காலங்களாக ஏற்படும். வேலை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நல்ல இடமாற்றம், பதவி உயர்வோடு வருமானம் அதிகப்படக்கூடிய காலத்தோடு இந்த இடமாற்றம் ஏற்படும். பல வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை, வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய நிலை, வழக்கறிஞர்களுக்கு வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய நிலை, பத்திரிகை துறை, கலைத்துறையில் இருக்கிற சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலம். பத்திரிகை துறையோ, கலைத்துறையோ, சினிமா துறையோ நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்து பார்த்தீங்கன்னா 3 கிரகத்தை பற்றி சொல்லிட்டோம். அதாவது செவ்வாய் ஆட்சி வருவது, சுக்கிரன் ஆட்சி வருவது, புதன் ஆட்சி வருவது. அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஜூன் மாதத்தில் சில முக்கியமான நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் புதிய வியாபாரத்தை தொடங்குறதுக்கு, ஒரு ஆயத்த பணியில் ஈடுபடுறதோ, பூ வைக்கிறதோ, அல்லது நிச்சயம் பண்ணுறதோ, பூ வைக்கிறதோ, மாலை நேரத்தில் ஏதாவது நல்ல விசேஷங்கள் உருவாக்குறதோ, பெரிய மனிதரை சந்திக்கிறதோ, அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறதோ, இப்போ இடம் வீடு சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணி அதை ஒரு பத்திரம் போடுறதோ, இந்த மாதிரி எல்லாவித சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு நல்ல தேதிகளை நான் சொல்கிறேன். அந்த தேதியில் நீங்கள் எல்லாவித காரியங்களும், எந்த காரியம்னாலும் அந்த தேதிகளை நீங்கள் செய்யலாம். இப்போ முதல் தேதி வந்து 4/6/2024 அன்று பரணி 3ஆம் பரணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை செவ்வாய் பார்ப்பது. இது ஒரு அருமையான நாள். அடுத்து 6/6/2024 அன்று ஆட்சி பெற்ற ரோகிணி 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற குரு பார்ப்பது. இது 2வது அருமையான நாள், 6/6/2024. அடுத்து 3வது 9/6/2024 அன்று புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை, குருவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குருவே ஆட்சி பெற்ற குருவை பார்ப்பது மிகப்பெரிய யோகமான நாள். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து 13/6/2024 அன்று ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு சந்திரன் இருந்து மேசத்தை, அதாவது குரு பார்ப்பது, குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான மேசத்தின் குரு. இது வந்து ராசி பலன் கிடையாது, அம்ச பலன். நான் சொல்லக்கூடியது இது ஒரு அம்ச பலன்கள், கணிச்சு சொல்லக்கூடிய அம்ச பலன்கள். ராசி கட்டத்தை பார்க்காதீங்க, அம்ச பலன். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து ஒரு முக்கியமான நாள் 15/6/2024 அன்று நல்ல பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம், குருவும் சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலங்கள். அந்த குருவும் சந்திரனை ஆட்சி பெற்ற சுக்கிரன் ஒரு சிறந்த யோகமான காலங்கள். எல்லாவித சுபகாரியங்கள், எல்லா தொழிலுக்கான ஒரு முயற்சிகள், வேலைக்கான முயற்சிகள், இடம் வீடு சம்பந்த முயற்சிகள் அந்த சொல்லக்கூடிய தேதிகளை பண்ணலாம். அடுத்து இறுதியாக ஒரு தேதி 28/6/2024 அன்று சந்திரன், கன்னியில் இருக்கக்கூடிய சந்திரனை மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். இந்த நாட்களில் எல்லாவித தொழில்கள், வருமான வேலை, தொழில், இடம் வீடு வாசல், சொத்து, வியாபாரம், வேலை வாய்ப்பு முயற்சிகள், எல்லா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறது, அது சம்பந்தமான ஆளுகளை பார்க்கறது, பூ வைக்கிறது, இது எல்லா நிச்சயம் எல்லா காரியங்களையும் நான் சொல்லக்கூடிய இந்த தேதிகளை கூட நீங்கள் பண்ணலாம்.
அதை நீங்கள் இந்த சொன்ன பலன்களை உங்களுக்கு சரியாக வரலை, சரியாக நடக்கலை, என்னங்க செவ்வாய் ஆட்சின்றீங்க, சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சின்றீங்க, எதுவுமே நடக்கலை, அங்கே சரியாக வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். உங்கள் பிறந்த ஜாதகம் சரியில்லை, உங்கள் பிறந்த ஜாதகத்தில் மோசமான திசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடபட தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறீங்க, கீழே ஒரு நம்பருக்கு நோட் போயிட்டு ஒரு முன்பதிவு பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக என்ன தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் இதை ஏன் தான் நடக்க மாட்டேங்க, என்ன தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையில், ஏன் நடக்க மாட்டேங்க, உங்கள் ஜாதகத்தில் அப்படி என்ன தான் கோளாறு அப்படின்றத பார்த்துருங்க. சரிங்களா? அதே நேரத்தில் நல்ல கவனிக்க, நாங்களும் எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்துட்டோங்க, எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து எத்தனையோ பரிகாரம் பண்ணி எத்தனையோ கோயில்களெல்லாம் போய் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு வேதனைப்படக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி நிலை எதனால் வருது? அப்படி வேதனைப்படுது, எங்கெங்கேயோ பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு வேதனைப்படக்கூடிய நிலை எதனால ஏற்படுது? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்கணும். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடம் மனுஷன் படைத்ததில்லை, ஜோதிடம் என்பது மனிதன் படைத்ததில்லை. பிரம்மனால், வேதத்தால், இறைவனால், வேத சாஸ்திரத்தில், பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய அத்தனை யோகங்களும் ரகசியமாக அடக்கப்பட்டிருக்கிறது. அந்த யோகத்தை எடுத்துச் சொல்வதுதான் ஜோதிடருடைய சரியான கடமை. இந்த சரியான கடமையை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நல்ல கவனிங்க, எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட வர்றீங்களோ, கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, குடும்பத்தில் பிரச்சனையா, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ், சொத்து பிரச்சனைகளா, புத்திர பாக்கியம் இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்காக ஒரு முறை ஜாதகத்தை அப்படி கையில் தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எப்ப சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.